ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோம்னா நண்டு குழம்பு. நண்டு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் ஆல்ரெடி கொதிச்சிச்சு. அதில் இப்போ நம்ம வெங்காயம், ஒரு பச்சை மிளகா 2 அதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற மாதிரி ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிருக்கு. அதில் நம்ம இப்போ லைட்டாக கருவேப்பிலை போடலாம். அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பியும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு சும்மா அதே மாதிரி வதக்கணும். எல்லாமே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டு பிறகு தக்காளி, வெட்டி வச்ச தக்காளி எல்லாம் கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு பிறகு அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு போடணும். ஏன்னா உப்பு போட்டால் தான் அந்த தக்காளியில் நல்லா கொஞ்சம் வேகும். அதனால் அதுவும் போடணும். நல்லா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டு திரும்ப அதே மாதிரி கிளறி விடணும். அதுக்கப்புறமா மிளகுத்தூள் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் நண்டுக்கு. அதனால் அதுவும் ஒன்று அரைச்சி வச்சுக்கணும். எல்லாம் போட்டு திருப்பி ஒரு கிளறிடலாம். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா எல்லாம் கட்டி ஆயிடுச்சு. நம்ம இப்போ நண்டை போடுவோம். எல்லா நண்டையும் போட்ட பிறகு திருப்பி அதை அப்படியே நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு அதுக்கப்புறமா அது நல்லா அந்த சாரம் வந்து அதில் இறங்குற மாதிரியான இருக்கணும். அதனால தான் அது நல்லா கலர் சொல்கிறோம். அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு உப்பு போட்டு இன்னொரு கலரிட்டு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு, ஏன்னா நண்டு உள்ள நல்லா சாறு இறங்கணும் இல்லைங்களா, அதனால் தண்ணியும் ஊற்றிடணும். அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போயும் நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பார்க்கனாலும் பார்க்கலாம். லைட்டாக உப்பு இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இப்போ கூட உப்பு தேவைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், நண்டு குழம்பு முடிந்து விட்டது. இப்போ நம்ம சாப்பிட தயாராகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.